ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சிசு கிச்சன். நாங்கள் இன்றைக்கி மீன் பொரியல் செய்கிற மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் கிச்சன். மீன் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள். உங்களுக்கு தேவையான மீனை நல்லா ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 100 கிராம் வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியும் வெட்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமும் பச்சை வச்சா கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கோங்க. மிளகு தூள் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. கொச்சிக்காத்தூள் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி செய்ய கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய லைமோலும் கொஞ்சம் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பேஸ்ட் மாதிரி செஞ்சு மீனில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. 15 மினிட்ஸுக்கு மூடி வச்சுக்கோங்க. 15 minutes later. 15 மினிட்ஸ் தாண்டிச்சு. இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடாகிக்கோங்க. ஒவ்வொரு மீனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் பொரிய விடுங்க. மீன் உடையாமல் எல்லா பக்கமும் பெரட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா. இப்போ நல்லா ஃப்ரைட் ஆகிடுச்சு. வாங்க இறக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பச்சை வச்சா கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளிக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடைய ஃபிஷ்ஷை ஒவ்வொரு துண்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலால் தக்காளிக்காய், வெங்காயம், பச்சை வச்சுக்காயெல்லாம் போட்டுக்கோங்க. மெதுவாக ஒன்றா பெரட்டி எடுத்துக்கோங்க மீனுடையாமல். அவ்வளவு தான், நீங்கள் எதிர்பார்த்த மீன் பொரியல் ரெடி. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.